இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாடி வெயிட் லாஸ். நிறையா பேருக்கு வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறீங்க. இதுதான் எக்ஸசைஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. பட் நான் சொல்கிறத கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஷியூராக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். ப்ளஸ் பாடி ஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக மெயின்டைன் ஆகும். இதை நான் உங்களுக்கு கிளாசிக்கல் ஸ்டைலில் சொல்லித்தர போகிறேன். நிறையா ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட கேட்பாங்க, உனக்கு 10 வயசில் பையன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எப்படி 10 வயசில் பையன் இருந்தும் நீ இப்படி மெயின்டைனாக இருக்கன்னு சொல்லி கேட்பாங்க. நான் ரெகுலராக பண்ணுறது உங்களுக்கு. ஸோ நம்ம ஃபஸ்ட் எக்ஸசைஸ் இதுதான். கீழே உட்காந்து மேலே எந்திரிக்கணும். அடுத்து கையை சைடில் வச்சு எந்திரிக்கணும். அடுத்தது முன்னாடி, அடுத்தது மேலே. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ், நீங்கள் கட்டாயம் செய்யணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, காலை தூக்கி மேலே கையில் வச்சு மீதி நம்ம 2 கைகளும் ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இது ஃபஸ்ட்டு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். பட் நம்மளால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ட்ரை பண்ணுங்கள். இது ஹைட்டுக்காக பண்ணுறது. ஜம்ப் பண்ணி நம்ம கால் நம்ம தலையில் படணும், அது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது இது சைடு. இதை நீங்கள் சைடாக பெண்ட் பண்ணணும். கட்டாயம் உங்கள் பாடி முன்னாடி வந்து பெண்ட் ஆகக்கூடாது, சைடில் தான் பெண்ட் ஆகணும். அப்போ தான் சைடு ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு கரெக்டாக அமையும். இந்த எல்லா எக்ஸசைஸுமே நீங்கள் தினமும் ஒரு 20 மினிட்ஸாவது பண்ணணும். ஒரு தடவை 2 தடவை பண்ணுறதுல எந்த யூஸுமே கிடையாது. இது ஜம்பிங் ரைட் அண்ட் லெஃப்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நமக்கு சக்ஸஸ் தான். தேங்க்யூ.